வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நட்சத்திரங்களால எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரி. ஆனா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் அந்த கதை ஒரு தீராத மர்ம மாதிரி இருக்கு. ஒரு பெரிய சதி பின்னாலிருந்து அவங்கள இயக்குற மாதிரியே இருக்கும். வாங்க, இன்னைக்கு அந்த பிரபஞ்ச சதிக்கு பின்னால இருக்கிற உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ரிஷபராசிக்காரங்களா இருந்தா இந்த கேள்வி உங்க மனசுல ஒரு தடவையாவது வந்திருக்கும். ஒரு மாடு மாதிரி உழைக்கிறீங்க, ஆனா வண்டி மட்டும் நகரவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இல்லையா? அந்த சக்தி எது? அதுதான் நாம விடுவிக்க போற புதிர். எந்த ஒரு மர்மத்தையும் சேதிக்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட முதல் கட்ட விசாரணையே ரிஷப ராசியோட குணாதிசயங்கள பத்தி ஆழமா பாக்கறது தான். அதுல தான் நமக்கான முதல் துப்பு ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் இந்த கேஸே ரொம்ப சிக்கலாகுது. பாருங்களேன், ரிஷப ராசிக்காரங்க அசாத்தியமான உழைப்பாளிகள். குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுவாங்க. ரொம்ப நேர்மையானவங்க. ஆனா இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் ஏதோ ஒண்ணு அவங்கள முன்னேற விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு உணர்வு தான் நம்ம விசாரணையோட மையப்புள்ளி. ஒரு துப்பறியும் கதையில உண்மையான குற்றவாளியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாத சந்தேக நபர்களை எல்லாம் லிஸ்ட்ல இருந்து நீக்கணும். வாங்க, இப்போ நம்ம வழக்கமான சந்தேக நபர்களை ஒவ்வொருத்தரா விசாரிச்சு அவங்கள இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கலாம். வழக்கமா எல்லாரும் சொல்ற பதில்கள் இதெல்லாம் தான். குலதெய்வத்தோட அருள் இல்ல, முன்னோர்களோட சாபம், இல்லனா ராகு கேது தோஷம். ஆனா ரிஷபராசிய பொறுத்த வரைக்கும் இவங்க யாருமே உண்மையான குற்றவாளி கிடையாது. இவங்கெல்லாம் வெறும் நிழல்கள் தான். உண்மையான குற்றவாளி இதுக்கு பின்னாடி ரொம்ப சாமர்த்தியமா ஒளிஞ்சிருக்கான். சரி, அந்த மறைஞ்சிருக்கிற குற்றவாளிய எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாம வேத ஜோதிடத்தோட ஒரு ரகசிய வரைபடத்தை பயன்படுத்த போறோம். அதுதான் காலபுருஷ தத்துவம். அதாவது இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மனுஷனா கற்பனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உடல் பாகத்தை ஒதுக்குறது. இந்த வரைபடத்துல ரிஷபம் எங்க இருக்குன்னு பார்த்தா அதோட எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும். இப்போ நாம சாட்சிகளை விசாரிக்கலாம். முதல் சாட்சி ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன். இவரு பணத்தை கொடுப்பாரு, ஆனா சில சமயம் சொந்த புத்திய வேலை செய்ய விடமாட்டாரு. அடுத்தது சனி. இவர் உழைப்புக்கு பலன் கொடுப்பாரு, ஆனா சின்னதா பேராசப்பட்டாலும் பெரிய தண்டனை கொடுப்பாரு. மூணாவதா சந்திரன். இவர் அம்மாவோட பாசத்தை கொடுப்பாரு, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே உறவுகளால பிரச்சனையும் கொடுப்பாரு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் இவங்க யாருமே முதன்மை குற்றவாளி இல்ல. ஆனா இவங்களோட வாக்குமூலம் வேற ஒருத்தரை நோக்கி கை காட்டுது. நாம சேகரிச்ச ஆதாரங்கள், நம்ம நிராகரிச்ச சந்தேகங்கள், விசாரிச்ச சாட்சிகளோட வாக்குமூலங்கள் எல்லாமே ஒரே ஒரு நபரை, ஒரே ஒரு கிரகத்தை நோக்கி தான் கை காட்டுது. ரிஷபராசியோட வாழ்க்கைய முடக்கி போடுற அந்த ஒற்றை சக்தியோட முகத்திரையே கிழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை முழுக்க வர்ற கடன், போராட்டம், அவமானம், விரக்தி, இதெல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான குற்றவாளி செவ்வாய் பகவான். குற்றவாளி யாருன்னு இப்ப நமக்கு தெரியும், அது செவ்வாய். ஆனா ஒரு சதியில யார் செஞ்சாங்கிறத விட ஏன் மற்றும் எப்படி செஞ்சாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். செவ்வாய் ஏன் ரிஷபத்தோட ஜென்ம விரோதியா இருக்கான்? அவன் எப்படி தன்னோட சதி வேலைகளை கச்சிதமா நிறைவேத்துறான்? வாங்க விரிவாக பார்க்கலாம். செவ்வாயோட தாக்குதல் ரொம்பவே நுட்பமானது. அவன் நேருக்கு நேரா மோதுறதில்ல. முதல்ல ரிஷபராசிக்காரங்க மனசுல குறுக்கு வழியில சம்பாதிக்கணுங்கிற ஆசைய தூண்டி விடுவான். அந்த ஆசையில அவங்க காலை வச்ச உடனே திடீர் நஷ்டம், ஏமாற்றம், கடன் மாதிரியான படுகுழியில தள்ளி விட்டுடுவான். கூட பிறந்தவங்க கூட சண்டை, திடீர் விபத்து, தேவையில்லாத அவமானம்னு எல்லாத்தையும் உருவாக்குறது அவனோட வேலை. இது ஒரு மறைமுக தாக்குதல். இந்த மொத்த சதிக்கு மூல காரணம் இந்த நம்பர் தான், 8. காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் கிரகம் ரிஷபராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியா வருது ஜோதிடத்துல. 8ஆம் வீடுங்கிறது ஒரு ஆபத்தான பகுதி. திடீர் இழப்பு, மரணத்திற்கு நிகரான வலி, அவமானம், தடைகள்னு எல்லா எதிர்மறையான விஷயங்களோட இருப்பிடம் அதுதான். அதனால தன் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ரிஷபராசிய நிம்மதியா இருக்கவே விடாது. இதுதான் அசைக்க முடியாத அந்த ஜோதிட விதி. எவ்ளோ பெரிய சதியா இருந்தாலும் அதை முறியடிக்க ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். பிரபஞ்ச விதிகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா அந்த விதிகளுக்குள்ளேயே அதுக்கான தீர்வும் இருக்கும். செவ்வாயோட இந்த கர்மத் தடைய உடைச்சு வெற்றிக்கான பாதையை திறக்கிறதுக்கான ஆன்மீக சாவிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். செவ்வாயோட பாதிப்பிலிருந்து தப்பிக்க சில சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்கு. செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான். அதனால குறிப்பா ராஜ அலங்காரத்துல இருக்கிற பழனி முருகனை வழிபடுறது செவ்வாயோட உக்ரத்தை குறைக்கும். சிவன், பார்வதி, முருகன் 3 பேரும் சேர்ந்த சோமஸ்கந்தர் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும்.
ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை மாதிரி பெண் தெய்வங்கள வெள்ளிக்கிழமைகள்ல வழிபட்டு வெள்ளிப் பொருட்களை காணிக்கையா கொடுக்கும்போது ராசி அதிபதி சுக்கிரன் பலம் பெறுவார். அப்போ செவ்வாயோட தீய சக்தி குறையும். கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான். விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு பழமொழி இருக்கு. இங்க மதி அப்படிங்கிறது சரியான பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியா செய்யற அறிவுதான். இந்த பிரபஞ்ச சதி எவ்வளோ சிக்கலானதா இருந்தாலும் அதை எதிர்கொள்ற சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்கு. நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை விடாப்பிடியா செஞ்சீங்கன்னா உங்க உழைப்புக்கு கிடைக்காம போன பலன் உங்களை தேடி வரத நீங்களே பாப்பீங்க. நன்றி.